கூமுட்டை குணாவின் ஒரு பக்க சிறுகதை. உப்பு மூட்டை. குமரேசன் இன்று சாப்பிட்ட உணவில் ஏதோ உபாமை ஏற்பட்டு 2 கைகளாலும் பரபர சொரசொரவென்று சொரிந்து கொண்டிருந்தான். மைத்துனன் மருது 13 வயதிலும் தன் கை கட்டை விரலை வாயில் வைத்து சப்பிக் கொண்டிருப்பான். குமரேசனுக்கு குமட்டலாக இருக்கும். அந்த காலத்தில்தான் அப்படி, இந்த காலத்திலுமா இப்படி? அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏதாவது கேட்டால் வாயில் வைத்த விரலை எடுக்காமல் பதில் சொல்லுவான். ஒன்றுமே புரியாது. மச்சான் மைத்துனனுக்கு வைத்த பெயர் மாங்கா மடையன். 4ஆம் வகுப்பை 4 வருடமாக கற்றுத் தேர்ந்தவன். டேய் மாப்பிள்ளை, சும்மா தானே இருக்க, கொஞ்சம் சொரிஞ்சு விடு, 2 கை பத்தலாடா என்பான். சும்மா இரு மச்சான், அக்கா ஆபீஸில் வந்தா வர்ற நேரம் பார்த்தா திட்டும். இப்போ வரமாட்டா, கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுடா. மலை ஏறுவதாக இருந்தால் கூட மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. மலை ஏற வேண்டாம், சொரிஞ்சு விட்டா போதும் என்பான் மச்சான். ஏண்டா மாப்பிள்ளை, உன்னோட பெரிய அக்காவை கட்டி கொடுத்தப்போ பசுமாட்டோட கண்ணுக்குட்டியையும் ஓட்டி விட்டாங்க. எனக்கு மட்டும் எதுக்குடா உன்னை கொடுத்தாங்க? உன் தங்கச்சியை கொடுத்தா என்ன? சும்மா தானே. சும்மா இரு மச்சான், சும்மா இரு மச்சான், தங்கச்சி வயசுக்கு வராமல் இருக்குது, அதை எப்படி மச்சான் அப்பா அம்மா கொடுப்பாங்க என்று சூதுவாத தெரியாமல் பேசுவான் மைத்துனன். பரவாயில்லை, நான் வயசுக்கு வர வச்சுக்கிறேன். அது எப்படி மச்சான், நீங்கள் என்ன சாமியாரா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது என்று சொல்லி கொண்டிருந்தவன் மைத்துனனை கட்டி பிடித்து நெஞ்சை தடவி முத்தம் கொடுக்க போனவன், டே மாப்பிள்ளை, நீ மட்டும் பெண்ணா மட்டும் இருந்திருந்தா தனி சுகம்தாண்டா என்பான் மச்சான். என்ன மச்சான் சொல்கிற, எனக்கு புரியலையே என்பான். உனக்கு புரியாதுடா மடையா. அது போகட்டும். உங்கள் வீட்டில் அக்காவோட ஒன்றா படுத்து தூங்கி இருப்பேன், அது உங்கள் வீட்டோட வச்சுக்க. எங்கள் வீட்டில் உன் அக்காவோட நான் மட்டும்தான் படுப்பேன், நீ படுக்க வரக்கூடாது என்பான். ஐயையோ மச்சான், தனியாக படுத்தா தூக்கமே வராது என்று சினுங்குவதோடு, சரி அக்கா மட்டும் தனியாக படுக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒன்றா படுப்போம், யார் மேலேயாவது கால் போட்டு தூங்கினாத்தான் எனக்கு தூக்கமே வரும் என்பான் மைத்துனன். அதோ அக்கா வந்துடுச்சு, ஓடிப்போய் முதுகுக்கு பின்னால் உப்பு மூட்டையாக முதுகில் தொங்கிக் கொண்டு சவாரி செய்தான் மைத்துனன். முடிந்தது.